மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடைய நிலையாரோட பேசலாம். சார் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியமற்றது அப்படின்னு தன்னுடைய கருத்து சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? முதலமைச்சர் கருத்துக்கள் சரிதான். அதாவது எங்கள் காலத்திலே சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் 52, 57, 62, 67. அதுக்கு பிறகு பல்வேறு அரசியல் காரணங்களால அது மாறுதலுக்கு உட்பட்டதாக மாறியது. இப்போது இதை உண்மையிலே அமல்படுத்த வேண்டும் என்றால் ஏராளமான அரசியல் சாசன திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும். பல திருத்தங்கள் பாதி மாநிலத்துக்கு மேலே ஒப்புதல் தர வேண்டும். அது போக சில திருத்தங்கள் 2/3 மெஜாரிட்டி வேண்டும். லோக்சபாவிலும் வேண்டும், ராஜ்யசபாவிலும் வேண்டும். அது பாரதிய ஜனதாவுக்கு இல்லை என்பது அனைவருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணிக்கும் பாரதிய ஜனதாவின் என்டிஏ கூட்டணிக்கு இடையே ஒரு 40-50 சீட்டுகள் தான் வித்தியாசமே இருக்கின்றன எண்ணிக்கையை பொறுத்தவரையில். எனவே இதை உண்மையிலேயே லோக்சபாவில் அறிமுகப்படுத்துவதற்கு தான் சிம்பிள் மெஜாரிட்டி தேவை. அறிமுகப்படுத்தலாம். ஆனால் மீண்டும் அது என்ன ஆகும் என்றால் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போகும். ஆக ஒட்டுமொத்தத்திலே பாரதிய ஜனதாவின் அந்த ஈகோவை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த திட்டம் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, திசை திருப்புவதற்காகவும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தில் ஓரணியில நின்றாலும் கூட பாஜகவோடு நெருக்கம் காட்டாத சில கட்சிகள் இருக்கு. உதாரணத்திற்கு அதிமுக இந்த விஷயத்துல வேறு நிலைப்பாட்டை கடந்த காலங்களில் வேறு நிலைப்பாட்டை கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப பாஜகவோட முரண்பட்டு நிற்கிறாங்க. இந்த மாதிரி தனித்து நிற்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடுல முக்கியத்துவம் பெறாதா? அதிமுக, பிஜு ஜனதா தளம் இந்த இரண்டின் நிலைப்பாடுகள் முக்கியத்துவம் பெறும். அதிலே மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அவையுமே இதை எதிர்க்கும் என்பதுதான் எனது கருத்து. முக்கியமான காரணம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று நாம் சொன்னாலும் முனிசிபல் எலெக்ஷன்ஸை 100 நாள் கழித்து என்று கூறுகிறார்கள். காமன் வாக்காளர் பட்டியல், பொது வாக்காளர் பட்டியல் அப்படி என்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு அதிகாரம் படைத்த மாநில தேர்தல் ஆணையம் இருக்கிறது. மாநில தேர்தல் ஆணையத்தின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையுமே தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்வதற்கு சமம். அப்படி என்றால் மாநில தேர்தல் ஆணையம் கலைக்கப்படத்தான் செய்ய வேண்டும். நேரடியாகவே இது மாநிலத்தின் அதிகார வரம்பிற்குள் தலையிடுகிற செயல். எனவே அதிமுகவும் இதை எதிர்க்கும், பிஜு ஜனதா தளமும் இதை எதிர்க்கும். ஏனென்றால் அவை இரண்டுமே மாநில கட்சிகள். எனவே இது அமல்படுத்தவே முடியாத ஒரு திட்டம். ஆனாலும் ஏன் கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஈகோ சாட்டிஸ்பேக்ஷன், 100 நாட்களுக்குள் இதையெல்லாம் செய்தோம் என்கிற ஒரு பிரச்சார பலம், இப்படித்தான் பார்க்கிறார்கள். தேர்தல் நடக்கவிருக்கிற மகாராஷ்டிராவிலும் இதற்கு எதிர்ப்பு இருக்கும் நவம்பர் மாதம். அதே மாதிரி ஜார்க்கண்ட் தேர்தல் நடக்கவிருக்கிறது எதிர்ப்பு இருக்கும். ஹரியானாவில் தான் அவர்கள் இன்னமும் அந்த நிலைப்பாடை மாநில கட்சியில் தெளிவாக எடுக்கவில்லை. ஹரியானாவிலே ஒரு பிரதான போட்டியாளரான காங்கிரஸ் எதிர்க்கும். அப்படி இருக்கும்போது எல்லாவற்றையும் விட்டு இதற்குள் போவதிலே அர்த்தமே இல்லை. உண்மையிலேயே முதலமைச்சர் சொன்ன மாதிரி நாட்டை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற விஷயம் என்பது வேலையில்லா திண்டாட்டம். அதற்கான எந்த முன்முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியவில்லை. திரு நரேந்திர மோடி அவர்களின் அந்த ஈகோ சாட்டிஸ்பாக்சன், இதை தாண்டி இதுல வேற எந்த விஷயமும் இல்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷாம். அடுத்ததாக பாஜகவுடைய மூத்த நிர்வாகி திரு ராமசீனிவாசன் நினைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ஏங்க 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்து கொண்டிருந்தது. என்ன ஏன் சாத்தியம் இல்லைங்கிறீங்க? ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிற வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். எப்ப இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் ஆனார்களோ மாநில அரசுகளை அவர்களது விருப்பத்திற்கு ஏற்றார் போல சர்வாதிகாரமா கலைக்க ஆரம்பித்தார்களோ அதுக்கப்புறம் தானே இந்த தேர்தல் நடைமுறை மாறிச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல கூட 91, 96 இந்த தேர்தல்லாம் ஒரே மாதிரி தான் நடந்து கொண்டிருந்தது. அதனால திரும்ப நடத்தலாம், சாத்தியம்தான். இது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியிலேயே இதை பத்தி யோசிக்கப்பட்டதுதான். இப்போ இது விமர்சனம் செய்யறவர்களுக்கு நான் ஒன்னை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருந்த போது அவரது தலைமையில தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பதை பற்றிய கமிட்டியே காங்கிரஸ் கட்சி நியமித்தது. அவர் சுதர்சன நாச்சியப்பன் கமிட்டியினுடைய பரிந்துரை தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சி எம்பியினுடைய தலைமையில நடந்த பரிந்துரை. இப்போது இருக்கிற நித்தி ஆயோக் அமைப்பு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை எப்படியெல்லாம் நடத்தலாம், அப்படி நடத்தாவிட்டால் எத்தனை 1000 கோடி வீணாகும்னு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போ அவங்க மதிப்பீட்டுல 48,000 கோடி ரூபாய் தேசத்திற்கு வீணாக விரயமாகிறதுன்னு நித்தி ஆயோகனுடைய ஸ்டடி இருக்கு. இப்ப நீங்க நித்தி ஆயோகனுடைய வெப்சைட்ல போய் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போட்டீங்கன்னா ஒரு 45 பக்க டாக்குமெண்ட் அதை பத்தி வரும். அதனால இது சாத்தியம் தாங்க. இதுல என்னென்னலாம் அரசியல் சாசன சட்டப்படியான சில சின்ன சின்ன சவால்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஆலோசித்து
அனைத்து கட்சிகளும் உட்கார்ந்து தீர்மானிச்சு இதை செய்யணும். எப்படி அடிக்கடி பிள்ளை பேரு அன்னை நலத்துக்கு கேடு என்று சொல்லுகிறோமோ அது மாதிரி அடிக்கடி தேர்தல் அன்னை பாரதத்திற்கும் கேடுதான். அதனால தேர்தல் நடைமுறைகளை நெறிப்படுத்தணும். ஒரு நாட்டினுடைய பிரதமரோ முதலமைச்சரோ எந்நேரமும் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஆகும்? இப்பதான் ஸ்டாலின் அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு ஓஞ்சிருக்காரு. இன்னும் ஒரு வருஷம் தான் அவர் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். இதுல இடையில இடைத்தேர்தல் வேற வந்துட்டு போகும். அப்போ ஒரு தேசமே தேர்தல் பிரச்சாரத்திலே இருந்தா அது எப்படி சார் அந்த தேசம் வளர்ச்சி அடையும்? சீனா மாதிரி நாடுகள் சர்வாதிகார போக்குல இருக்கிறதுனால அவங்களுக்கு தேர்தல் செலவே இல்லை. சீனாவினுடைய தேர்தல் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? 0. ஆனா இந்தியா மாதிரி நாடுகள் நம்ம ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை மதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்போ இந்த லிமிட்டடா இந்த தேர்தல் செலவுகளை குறைத்து ஒரே மாதிரி நடைமுறை வந்து வளர்ச்சி பணியில தேசம் போகணும். நடந்து முடிந்த திட்டங்களை கூட தேர்தல் விதிமுறைகள் காரணமாக ஒரு பாலம் கட்டியிருப்போம், அதை திறக்க முடியாதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்போம், அதை திறக்க முடியாது. தேர்தல் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்னு வந்துருது. ஒரு எலெக்ஷன் நடத்தி முடித்துறதுக்கு 60 நாள் மேல ஆகுது. அப்போ ஒவ்வொரு இடத்துல இந்த தடைகளால எவ்வளவு புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட். அதனால ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஜனநாயகத்தினுடைய போக்க, தேர்தலுடைய போக்க நம்ம ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கத்தானே வேணும். ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் செய்யறத வந்து இது பாசிச ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, அவங்க ஈகோ திருப்தி அடையுது, இப்படி விமர்சனம் பண்ணுவீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, நாட்டுல ஒரு விஷயத்தை பிஜேபி முன்மொழிகிறது என்பதாலேயே அதை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு போக்கு உருவாயிருக்கு. அது தமிழ்நாட்டுல திமுகக்கு, குறிப்பா ஐயா ஸ்டாலின் போன்றவர்களுக்கு அந்த 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 போபியா அதிகமா இருக்கு. இவங்கெல்லாம் மோடி போபியா மாதிரி, பிஜேபி போபியா மாதிரி இந்தியா முழுக்க இந்தி கூட்டணிக்கு ஒரு மோடி போபியா உருவாயிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராமசீனிவாசன். அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மாநிலங்களுக்கு ஏதுவாக இருப்பதற்குமான ஒரு நல்ல முயற்சி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒரு முன்னாள் ஜனாதிபதியுடைய தலைமையிலே நிபுணர்களுடன் அமைக்கப்பட்டு பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை, பரிந்துரைகள், கருத்துக்கள் பெற்ற பிறகே இது வெளிவந்திருக்கிறது. ஒன்று, பொருளாதார ரீதியாக நாட்டிற்கு சேமிப்பு தேவை. சேமிப்பின் அடிப்படையிலே அந்த பொருளாதாரத்தை பல்வேறு மாநிலங்களுக்கு, நாட்டிற்கு வளர்ச்சிக்கு உபயமாக அதை பயன்படுத்தலாம். 2, ஆட்சியாளர்கள், எதிர்கட்சியினர் தேர்தலின் போது மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மிக மிக அவசியம். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இடைத்தேர்தல்கள், பஞ்சாயத்து அமைப்பினுடைய தேர்தல்கள் என்று பல தேர்தல்கள் இடையிடையே வந்து வாக்குறுதிகள் இன்றைய தமிழக அரசு போல மறந்து போய்விடுகிறது. எனவே அதனை முறையாக, சரியாக மக்களுக்கு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு வழி. 3வது,